ஐ ஜாலி ஜாலி. எப்பா எப்படியா நமக்கு மனசு பிடிச்சாக்கல ஒரு மளிகை கடையே திறந்துட்டோம். இனி நல்ல வியாபாரத்தை பார்த்துட்டு கடன் அடைச்சா நம்மளுக்கு மனசு நிம்மதியா ஆறுதலா இருக்கும். எப்படியும் புது கடைங்கிறனால நிறைய பேர் நம்ம கடையை தேடி வருவான்னு நினைக்கேன். புதுசாக கடை திறந்துருக்கோம். வர்ற கஸ்டமருக்குலாம் என்ன பண்ணுறது? ஒரு சாக்லேட்டு வேணாம் 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 வேணா ஒரு 5 ரூபா லட்டு எல்லாத்துக்கும் இலவசமாக கொடுத்துருவோம். அப்போ தான் கூட்டம் நல்லது. தேனில் முக்கிற மாதிரி குட்டு 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 குட்டுன்ட்டு நிறைய பேர் வருவாங்க. மனசெல்லாம் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமா இருக்கு. ஒரு 2 குத்தாட்டத்தை போடுவோம். யார் வர போகிறா கடைக்கு? எக்கா எக்கா, இந்த அக்கா சரியான லூஸா இருப்பாவோ போல. கடையை திறந்து வச்சுட்டு தன்னால டான்ஸ் ஆடிட்டு இருக்காவ. அப்புறம் கடைக்கு வரவங்களுக்குலாம் யாரு வியாபாரத்தை பார்த்து ஜாமான் எடுத்து கொடுப்பா? எக்கா பாப்பா இங்க பாரு, சும்மா கடைக்குள்ளெல்லாம் வரக்கூடாது. எந்த பொருளா இருந்தாலும் கடைக்கு வெளியே இருந்தா கேட்கணும். சரியா? போ, வெளியே போ. உங்க கடைக்குள்ள வரணும்னு எனக்கு ஒன்றும் ஆசைலாம் கிடையாது. சரியாக்கா? வாசல் நின்று எக்கா எக்கான்னு கத்திக்கிட்டே இருக்கேன். நீங்க உங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டே இருந்தீங்க, அதான் உள்ள வந்தேன். வேற எவனாச்சும் திருடிட்டு போனா கூட உங்களுக்கு உணர்வு இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு கண்மூடித்தனமான ஒரு ஆட்டம். இந்த சின்ன பிள்ளைலாம் வந்து சொல்ற அளவுக்கு நம்ம ஆட்டம் கட்டிட்டு இருந்திருக்கோம். இப்படி ஆடினா நம்ம கடையில என்னென்ன வியாபாரத்தை பாக்குறது? சரி, உனக்கு என்ன வேணும்? நீங்க ஆடின ஆட்டத்தை பார்த்து நான் என்ன பொருள் வாங்க வந்தேனே மறந்துட்டேன். நான் எங்க அம்மாட்ட போய் கேட்டு வந்துடுறேன். இந்த பாப்பாவி அம்மாட்ட போய் கேட்கன்னு சொல்லி வேற எந்த கடையிலையும் போய் சாமான்ட்டு வந்துருமோ? என்னன்னு கேட்போம். பாப்பா பேம்பர்ஸ் எதுவும் வாங்க வந்தியோ உனக்கு? பேம்பர்ஸா? பேம்பர்ஸ் போடுற அளவுக்கு நான் ஒன்றும் குட்டி பிள்ளை கிடையாது, வளர்ந்துட்டேன். குழம்பு தூள் மிளகா பொடி எதுவும் வாங்க வந்தியா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. எனக்கு எதுவும் ஞாபகம் வரலக்கா. கடை நடத்துறாவலாம். கடை திறந்து நாளே இந்த ஆட்டம். வியாபாரம் பார்த்துட்டு கிளுகிளுன்ட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அவ்வளோதான். கடைக்கு வர ஒருத்தருக்கும் சாமான் கொடுக்க மாட்டாவே இந்த அக்கா. நம்ம அம்மாட்ட சொல்லி வேற கடைக்கு போவோம். இந்த பாப்பா ஒரு நிமிஷம் நில்லு. என்னக்கா? இங்க பேரு சீக்கிரம் அம்மா கிட்ட கேட்டுட்டு வா. சரியா? புதுசா தானே நாங்க இன்னைக்கு கடை திறந்திருக்கோம். வர புது கஸ்டமருக்குலாம் நாங்க ஒவ்வொரு லட்டு கொடுக்கறதா நினைச்சு வச்சிருக்கேன். பத்துக்கா நீ வந்து ஜாமான் வாங்கிட்டு போனா உனக்கு ஒரு லட்டு ஃப்ரீயா கிடைக்கும். சீக்கிரம் கேட்டுட்டு வரியா உங்க அம்மாட்ட போய் என்ன ஜாமானு? லட்டு ஃப்ரீயா கொடுக்குறீங்களா? உண்மையத்தான் சொல்றீங்களாக்கா? லட்டுன்னு சிண்டிக்காரி என்ன நீ வாயை பழக்கலாமா? அம்மா இந்த மாதிரி சொல்லிதான் வியாபாரத்தை பார்க்க முடியும் போல இந்த ஏரியாவுக்குள்ள. ஆமா பாப்பா, உண்மையதான் சொல்றேன். சீக்கிரம் உங்க அம்மாட்ட கேட்டுட்டு ஓடியா. அப்புறம் பாப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வா, எல்லாத்துக்கும் லட்டு கிடைக்கும். என்னது? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வரணுமா? இப்ப பாருங்க, ஒரு 2 நிமிஷத்துல நான் எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன்க்கா. அந்த பிள்ளை இப்படி செட்டு வேகத்துல போகுதே, பிள்ளைகள கூப்பிட்டு வருமா? ஒரு 10 பிள்ளைகள கூப்பிட்டு வந்தா கூட போதும். நம்ம லட்டு ஓசையில கொடுக்கும், அதுக்கான லாபம் நமக்கு கிடைச்சிரும்னு நினைக்கேன். லைட்டா வயிறு பசிக்கிற மாதிரி இருக்க. பேசாம ஒன்று பண்ணுவான். அந்த பிள்ளைல வர்றதுக்குள்ள ஒரு லட்டு நம்மளும் நமக்கு சாப்பிட்டு முடிச்சிருவான். டேஸ்ட் நல்லா இருந்தாலும் நம்மளும் 4 பேருக்கு எடுத்து சொல்லலாம்ல. இவ்வளோ பெரிய லட்டா இருக்க. திருப்பதி லட்டை விட பெரிய சைஸா இருக்க. இதெல்லாம் 5 ரூபாய்க்கு வித்தோம்னா நமக்கு லாபம் கிடைக்குமாக்கும்? நம்மளுக்கு ஏமாத்தி எதுவும் தந்துட்டு போயிட்டாரோ அந்த மனுஷன். சரியா விலையே நான் விசாரிக்கலையே. என்ன பண்றது? லட்டை பார்த்தா 5 ரூபாய்க்கு விற்கிற மாதிரியும் தெரியல. இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வாசில கொடுத்துட்டு நம்ம அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடணும். அந்த மனுஷன் எப்போ வராரோ அவர்கிட்ட வேலையை விசாரிச்சுட்டு தான் அடுத்து நம்ம விற்கணும். ஆமா ஏக்கா, ஒரு வரமிளகா தூள் தாங்கக்கா. சொல்லுங்க, எனக்கா வேணும்? காதி அளவு கேட்டு தொலையாது போல. வரமிளகா தூள் இருக்குதாமா? வரமிளகா தூள். எக்கா நான் பக்கத்துல தானே நிக்கிறேன். என்னத்துக்கு இவ்வளவு பெரிய சவுண்டு? 20 ரூபா பாக்கெட் வேணுமா இல்ல 10 ரூபா பாக்கெட் வேணுமா? கிழிஞ்சது. இல்லை 10 ரூபா பாக்கெட் 20 ரூபா பாக்கெட் வேற இருக்குதா? நம்ம கடைக்கு போய் பழக்கம் இல்லைன்னு சொன்னால் வீட்டில் உள்ளவர்கள் கேட்குறாள்களா? பேசாம 20 ரூபா பாக்கெட் உள்ளதே கொடுமா. அம்மா 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 என்ன சவுண்டு, என்ன சவுண்டு? பிள்ளைகளா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களா? எதுக்கு இவ்வளவு சவுண்டு? இன்னைக்கு தானே இந்த பிள்ளை கடையை திறந்துச்சு. கடையில ஏது இவ்வளோ கூட்டம்? புறாமட்ட கண்ணி, என்னக்கா? இந்த பிள்ளை இன்னைக்கு தானே கடையை திறந்துச்சு. இவ்வளோ பேர் எப்படி வந்தியே? உங்களுக்குலாம் எப்படி தெரிஞ்சிச்சு? இக்கா, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? கடையில புதுசா ஜாமான் வாங்குறவி எல்லாத்துக்கும் லட்டு ஃப்ரீயா. அந்த அக்கா இன்னைக்கு தானே கடையை திறந்துருக்காவே. திறப்பு விழா சார்பாக கொடுக்கேன்னு சொல்லி வந்து இந்த சிண்டிகாரி பையோட தான் சொல்லி விட்டுருக்காவே. அதான் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வந்தோன்னே நாங்களும் ஓடி வந்துட்டோம். ஆஹா, இது தெரியாமல் போயிடுச்சே.
நம்ம இல்லைன்னா வெறும் வரமிளகாத்தூளை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருப்போம். நல்லதாக போச்சு, இந்த பிள்ளைகளும் வந்துச்சு. நம்மளும் ஒரு லட்டை வாங்கி தின்னுட்டு வாயில் போட்டுட்டு போவோம். நீ லட்டு கொடுக்குற விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குது. எனக்கு ஒரு வார்த்தை சொல்லாமல் போயிட்டிய. நான் 20 ரூபாய்க்கு வரமிளகாத்தூள் வாங்குறேன்ல, எனக்கு ஒரு லட்டு கொடுக்கணும்னு உனக்கு தோணிச்சா? எக்கா சீக்கிரம் தாங்க, நாங்க அங்க நொண்டி விளையாண்டுட்டு இருந்தோம், அதை விட்டுட்டுலாம் ஓடி வந்திருக்கோம். ஆமா ஏவ ஜிண்டி, நீ போகும்போது ஒத்தையா தானே போனா, இப்ப ரெண்டா வந்து நிக்கிறியே என்ன? நாங்க ரெட்டை பிள்ளைகள் எல்லா விஷயத்திலையும் ஒன்னா தான் பண்ணுவோம். அப்ப லட்டை மட்டும் விட முடியுமா? அதான் எங்க அக்கையை நான் கூட்டிட்டு ஓடி வந்துட்டேன். மக்களே, லட்டு கொடுக்குறமாட்டி ஒரு குட்டி விஷயம். இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் லட்டு கொடுக்குறதுக்குள்ள நீ யாராயிருன்னு நினைக்கேன். இந்த எபிசோட நாளைக்கு தொடர்ந்து போடுறேன், சரிங்களா? அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு கமெண்ட் அனுப்பினவங்க பேரெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேங்களா? ஒரு நிமிஷம் இருங்க மக்களே. அருள் தர்ஷினி, மரிய நேசம்மாள், அன்ன ஜெயசிரி, சங்கரேஸ்வரி, டி மேரி, ரொம்ப நன்றி மக்களே. இந்த மாதிரி தொடர்ந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் பேரை கண்டிப்பாக நாங்கள் இந்த வீடியோ மூலயமா பதிவு பண்ணுவோம்.